ரொம்பவே சூப்பரான, நல்லா ஸ்பைசியான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பிளான் பார்க்கலாங்களா? ஒரு குக்கரில் நான் 100 ml நான் ரிஃபைன் ஆயில் போட்டிருக்கிறேங்க. 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இந்த கேப்பில் மசாலா அரைச்சிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 50 கிராம், இஞ்சி பூண்டு 2 சேர்ந்து 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூடவே நான் பிரியாணியோட மசாலாவும் சேர்த்து அரைச்சிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யுமே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் தக்காளி 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 2 வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு தான் அரைச்சிக்கிறேங்க. அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இது கூடவே மல்லியும் புதினாவும் சேர்த்து 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் உள்ளே போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டே தாங்க அப்படியே தான் இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணியும் மட்டன் பிரியாணிக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணிக்கெலாம் மசாலா அளவாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வயிறெல்லாம் கொஞ்சம் அப்படியே எரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு நான் 2 பாக்கெட்டு காளான் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். மசாலாவை உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிங்கனாலே இது நல்லா வதங்கிடும். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கிறேங்க. சீரக சம்பா அரிசி தண்ணி அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி வைக்கணும். அதுதான் அதோட அளவு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியை வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. எனக்கு எப்போவுமே நான் பிரியாணி குக்கரில் வச்சு அவ்வளோக்கா பழக்கம் இல்லை. நான் குண்டால தான் செய்வேன். அதுதான் எனக்கு நல்லா பழக்கமாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் இந்த குக்கரில் வைக்கங்காட்டிக்கு இது குவான்டிட்டி அதிகமாகிருச்சு. அதனால் கொதி வரும்போது ரைஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்காட்டி நான் குண்டால நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வர கேப்பில் சிக்கன் 65க்கு நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா கலராக போட்டிங்கன்னா நம்ம ஃபுட் கலர்லாம் போட வேண்டியதில்லை. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ கை வச்சு இது நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி தொளித்து பிசைஞ்சிக்கலாம்.
அப்போ தான் உள்ள மசாலாலாம் நல்லா உள்ளே பிடிக்கும். அரிசி மாவு போட்டிருக்கனாலே சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணியை குண்டால மாற்றி வச்சாச்சு. ஓரளவுக்கு நல்லா அரிசியும் தண்ணியும் ஈவனாக வெந்துருச்சு. ஒரு கலரி விட்டுட்டு மேலே நல்லா வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தை வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆயிரும், சாப்பாடு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக பண்ணி விட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கலரி விட்டுட்டு வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி வந்து வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா குக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கங்கே அரிசியாக நிற்கும். நல்லா உதிரியாக நல்லா ஸ்பைசியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை கிளைமேட்டில் இந்த மாதிரி பிரியாணி நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தயிர் சட்னி ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நான் இரும்பு கடாயில் தாங்க பொரிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். திருப்பி போடும் போது கூட உங்களுக்கு அடியில் பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது பார்த்திங்கன்னா திருப்பி போடுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸு, நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இன்னொன்று இரும்பு கடாயில் பொரிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றியே பொரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்லா சுட சுட மஷ்ரூம் பிரியாணி போட்டுக்கலாங்க. தயிர் சட்னி வச்சுக்கலாம். இது கூடவே சிக்கன் 65யும் நம்ம 2 பீஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.